ஐயா அம்மா ஐயா ஐயா அம்மா என்னடா ஊருக்கு ஊருதா பிச்சைக்காரன் கிளம்புறேன் பார்த்தா நாடா மேலையும் பிச்சைக்காரனா அப்படி போயா தள்ளி இல்லையா என்னையா தண்ணி இவ்வளவு சின்னதா சட்டியை தூக்கிட்டு வந்திருக்க நீங்க ஐயா நீங்க வேற வீட பாருங்க ஐயா சாப்பிட்டு நல்லா ஆத்துங்க ஏதாவது சாப்பாடு வருங்கயா சாப்பாடு நமக்கிட்ட இல்லையே கஞ்சி தானே இருக்கு தேவையில்லாம பேசியிருக்காத என் புருஷன் ரொம்ப கோவக்கார ஆளு தேவையில்லாம அனாவசியமா பேசியிருக்க என்னையா பாத்துக்கிட்டு இருக்க நீ புருஷன் மோர இதா பாரு நேத்து வாங்கின 2 இட்லியை குடி 2 இட்லியா கூட அந்த ஆளு மோரே சரியில்லை என்னையா பேசி என்ன தாயே அவர்தான் இல்லை என்றா நீங்களாவது போடுங்கம்மா பிச்சை எடுக்கிறேன் சாப்பாடு பிச்சை கேட்கிறேன் நாயா ஐயா அது எப்படி இட்லி மட்டும் அந்த பிளேட்ல கேட்கிற சாப்பாடு தான் கேட்கிறேன் என்கிட்ட கொலை கட்டதா இருக்கு விவரம் இல்லாதால அதாவது யாருக்கிட்ட இருந்தாலும் யாரா இருந்தாலும் அம்மா தாயன்னு சொல்லுவாங்க அப்பா அண்ணே அம்மா கூப்பிட மாட்டாங்க அப்படியா ஐயா ஐயா ஏதாவது சில்லறை இருந்தா கொடுங்கய்யா ஐயா நம்ம கிட்ட சில்லறை ஒண்ணுமில்ல ஒரே தாளாவில இருக்கு 2000 ரூபாய் தாளா இருக்கு 2000 தாள்னா 2000 தாள்னா சில்லறை தருங்கய்யா அப்பா 2000 அல்ல இல்ல சில்லறை வேணாம் எனக்கு சில்லறை வேணாம் எனக்கு பணம் தான் வேணும் ஐயா அதெல்லாம் சில்லறை வச்சிருக்கீங்கயா என்னடா பிச்சைக்காரன் சொன்னா இவன் பணம் இவ்வளவு வச்சிருக்கேன் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன சாப்பாடு வேணும் எனக்கு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க இட்லி இருக்கு வேணுமா 2 இட்லி 2 இட்லியா ஐயோ உங்க இட்லி ஒத்த இட்லி அங்க போயாங்க புரிஞ்ச மோர கடை பாரு போயாங்க உங்களுக்கு இட்லி வேணுமா சார் நீங்க உட்காருங்க கீழே உட்காருங்க நீங்க உட்காருங்க உங்களுக்கு இட்லி நான் தரேன் நீங்க வருத்தப்படுறீங்க ஐயா ஐயா நம்ம கிட்ட ஒரு பொத்த வடை இருக்கு வேணுமா ஐயா வடை சாப்பிட மாட்டேங்க எனக்கு என்ன பலகாரம் ஆகாது அப்ப என்னதான் நீங்க சாப்பிடுவீங்க ஐயா பணம் இருந்தா போடுங்கய்யா அட பணம் என்கிட்ட இல்லையா நீ வேற போட்டுக்கிட்டு ஐயா எனக்கு அக்கவுண்ட்ல பணம் இருக்கு ஐயா ஜிபே கூட பண்ணுங்கயா என்னது ஜிபே பண்ணுங்கயா என்னடா நீ பிச்சைக்காரனா இல்ல ஜிபேல ஏத்துறால நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமா உங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணுமா இல்ல இட்லி வேணுமா உங்களுக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு இட்லி இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு இவனுக்கு பழைய கஞ்சியை ஊத்திக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஓடுறாங்க காசை பார்த்தோம் பணத்தை பார்த்தோம்னு பாருடா ஐயா ஐயா ஏய் ஓடா ஐயா ஐயா ஏன்னா பிச்சைக்கு வந்திருக்க போயிருக்காங்களே சும்மாவே நாளைக்கு பாரு ஐயா ஆத்தா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு இட்லி வேணுமா சூடா இருக்கு அந்த பிச்சைக்கார பையன் அங்கிட்டு வெளியில அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன் உங்களுக்கு இட்லி இதை தின்றுட்டு நீங்க மிச்சம் வச்ச இட்லி மாதிரில இருக்கு இட்லி மிச்சம் வச்சதெல்லாம் உங்களுக்கு இல்லைங்க உங்களுக்கு எல்லாமே இதை நக்கிக்கிறீங்களா நீங்க இதை நக்கிக்கிறீங்களா ஐயோ டானி ஆட போங்க இதை தொட்டுக்கிறீங்களா இல்ல நக்கிக்கிறீங்களா உங்க இட்லிக்கு சட்னியா வேணும் உங்க இட்லியை விட்டா சும்மாவே அப்படியே பிணந்திர மாட்டானா ஐயோ இட்லி பிணையற மாதிரி தெரியல உன்னை பார்க்கல உங்க இட்லியை பிணைஞ்சு வெறும் இட்லி அப்படியே என்னைய இட்லியை பொங்கச்சோரா மாத்திட்ட உங்க அப்பா நீ பிச்சை எடுக்க வந்த மாதிரியே தெரியலையே நாங்க சிக்கன் ரைஸ் வச்சிருக்கோம் என்னடா டேய் பிச்சைக்காரன் சிக்கன் ரைஸா ஐயா நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வசூல் ஆகும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு 35000 ரூபாய் நாளை 2 வருஷம் காசு வாங்கிட்டு வாங்க போவோம் ஊருக்கு நாளை 2 என்ன பிரச்சனைனே தெரியல அம்மா தேவை காசு விட்டா தருதேன் உனக்கு ஓம் பிரச்சனை ஆத்தா இட்லி விக்குதே இட்லி விக்குதா ஐயோ இட்லி ஏய் இங்க வாயா ஒரு பாட்டில் ஒன்று ரெடி பண்ணியா இட்லி வேணும் விக்குதாமியா அடிச்சு விட்டுறேன் ஐயா இவ பிச்சை போட மாட்டாங்க இவருக்கு வாங்க நம்ம போயிடுவோம் எதுக்கு அதெல்லாம் முடியாது போகலாம் கூடாது நம்ம காசை பார்க்காம விடுறது இல்ல போனா போயிட்டு போறாங்க அவங்களுக்கு தானே நட்டம் இவர் உங்களுக்கு என்ன சம்பாரிச்சு போட்டிருக்காரு இவர் ஒரு வயசா போடலங்க முண்டை கொத்தனா வேலை தான் பாக்குறது ஒண்ணு காசு இருக்கிற காசு அங்க வேலை பார்க்குற இடத்துல காசு நல்லா கொடுக்குறாங்க கொத்தனா வேலைக்கு என்ன வேணும் பாருங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணாலும் தேவை இவ்வளவு பெரிய செயின் அவனோட எதுக்கு நீங்க வாழ்றீங்க என்னடா அவன் பிச்சைக்கார மாதிரியா தெரியலையே இன்னும் நல்லா ஜுவல்லரியில் உள்ள மாதிரி தெரியுது போடாங்கட்டு உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன் தம்பி பாக்கெட்ல உள்ள இட்லியை சாப்பிடுங்க நீங்க சாக்கெட்ல உள்ள இட்லியை சாப்பிடுறாம என்னடா ஏன் பொண்டாட்டிக்கு இவன் இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்கான் ஏய் ஏய் ஓம் பொண்டாட்டிக்கு அவன் விடல ஓ பொண்டாட்டி தான் அவனுக்கு கூட்டிக்கிட்டு இருக்கு அவன்
இருக்க அந்த வேஷத்துக்கு ஆரே ராரே ராரே. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதான் ஏங்க அந்த செயினை எனக்கு கொடுப்பீங்களா? பிச்சைக்காரன் பூராமே என்னது பூரா உனக்கு தானே கூட்டி வந்தா பயங்கடு. உனக்கு நான் தர்றேன். அவங்க தான் எனக்கு நீங்க அந்த செயினை கொடுங்க. ஐயோ என்னது பூராமே உங்களுக்கு தானே. அந்த பணத்தையாவது கொடுங்க. இவனுக்கு போய் குடும்ப கட்டுப்பாடாது ஐயா பண்ணு. என்னடா இடையில திடீர்னு என் கொண்டாட்டிய நீ கைப்பற்றிட்ட செயினை காமிச்சு. அவர் இருக்காரு அந்த ஆளு சும்மா சாமி நான் உங்க பொண்டாட்டி தொடலங்க பாருங்க யார் தொட்டது. ஆனா உனக்கு தாண்டா லக்கு. நீ பிச்சை எடுக்க வந்த மாதிரி தெரியல, பிச்சை எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அப்ப வாங்க போயிடுவோம். அவனோட இருந்து என்ன பண்ண? போடா நீ அந்த கம்பத்தை நீங்க போங்க. இந்தா காசை வாங்கிக்க. தத்துல வாங்கப்பா. பிச்சைக்காரன்றத நீ அப்படியே உரியாக்கிட்டியே. என்னடா 7.25 ரூபா போட்டுருக்கு. காசெல்லாம் நம்மகிட்ட தான் கொடுத்து வைக்கணும். காசு பூரா பிச்சைக்காரன்ட்ட செல்லம். ஆமாமா. உனக்கு என்ன வேணுமோ அது பூரா தர்றேன். எனக்கு பிச்சையாக போட்ட கொடுவாங்க ஐயா பிவி லட்சணா சரி, பிவி தர்சனா சரி, குன்றக்குடியான் ஆட்டோ, செல்வம் ஆட்டோ, ஐயனார் பாண்டி, முருகன் ஆடியோஸ் குன்றக்குடி எனக்கு 500 ரூபா சீப்பை பண்ணி விட்டாங்க. அப்படியா? மாரியப்பன் மகன் குமார் மற்றும் சக்தி ஆடியோஸ் நாட்டசங்கோட்டை அன்புலங்கள் சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பு. நான் தான் புருஷன். ஆனா போயாங்கட்டு உள்ள போறதா உங்க இஷ்டமே நான் வைக்கிறேன். ஆயிரக்கண்டி கல்லு மாதிரி உனக்கு புருஷன். நீ கல்லு மாதிரி தான் இருப்ப. அடியே நான் இருக்கேன். நீ அப்படி சொல்ல பிச்சைக்கார பையல நம்பாத. யாரு பிச்சைக்கார பையன்? பிச்சைக்கார பையன் மதமா நினைக்காத. பிச்சை எடுக்கிறது உண்மைதான். ஆனா இந்த மக்களோட காசுல தான் நம்ம பொழப்பு. ஐயா ஆனா செயின் எடுப்பேன், கார் வாங்குவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி கார் வாங்குறீங்களா? தம்பி உங்க கையால மறந்து. ஐயா உங்க கையால மறந்து வாங்கிட்டாங்க. நான் என்ன மயிலுக்கு இருக்கேன். ஆனா கார்த்திராஜா செத்துரு. ஏடா பிச்சைக்காரன் அவன் கடைசில எனக்கு பிச்சை போட்டாடா. உனக்கு மண்டையில நெக்லஸ் போடுவனா? டேய் மண்டையில எவன்டா நெக்லஸ் போடுவேன்? நான் போடுவேன். நாங்க போடுவோம். நீங்க போடுங்க. தோடுல காது போடுவனா? தோடுல காதா? உனக்கு மூக்குத்தில மூக்கு மாட்டுவனா? டேய் மூக்குல மூக்கத்தி மாட்டுவேனா? உனக்கு வாயில இத மாட்டுவனா? இல்ல வாயில மாட்டுவீங்களா? இல்லம்மா அது வாய்க்குன்னு ஒரு புதுசா அது ஒரு நகை கண்டுபிடிச்சிருக்காங்க. வாயில திணிக்கிறது என்னையா புதுசா அது கண்டு? உனக்கு தொண்டையில இந்த தங்கலி, குலா நகை, தொண்டையில தொங்கு சங்கிலி. அவனுக்கு கெண்டையில. ஐயா எனக்கு என்னையா? எனக்கு உனக்கு எதுவும் கிடைக்காது. தெரியும் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு அரை முடியாத வாங்கி போட்டு விடுங்க. நம்மளுக்கு என்னமும் கிடைக்கவே கிடைக்கலையோ. சரி நாளைக்கு இந்த யூடியூப் கமாண்ட்ல ஊரா போடுவாங்க. இனிமே உங்க பொழப்பு பிச்சைக்கார பொழப்பு தான். டேய் கார்த்திக் ராஜா மருதமணி நீங்க இனிமே பிச்சை தாண்டா இருக்க போறீங்க அப்படின்னு ரெடியா காத்துக்கிட்டு பாய் காலையில. சும்மா இருக்கிறவே ஏதாவது போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஐயா அவன் போட போட நம்ம பெரிய ஆளாக போறோம். பிச்சை எடுக்கிறதுனால ஒண்ணும் கேவலம் இல்ல. மக்கள்கிட்ட பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுத்தால் நம்ம குடும்பத்தை வாழ்க்கை என்னடா நடக்குன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. கரெக்ட் பண்ணி கூட்டி போயிட்டாங்க. சரி என்கிட்ட அவளாவது பணம் செயல வாங்கிட்டு வந்துருவாள்ல. இப்படிதான் வர்றியா எல்லாரும்? குடும்பம்னா அனுசரிச்சு தாண்டா போகணும். பாத்தியா அவன்டா மனுஷன் பாத்தியா? பொண்டாட்டி பண்றது அவரும் காணும். அவர் எம்புடு காசு வச்சிருக்காரு தெரியுமா? ரெண்டு காசுக்காக ஒரு புருஷனை கல்லு மாதிரி நிக்க வச்சுட்டு உடனே 2 கிட்னியவே விக்கலாம் விலை பேசிட்டு வந்திருக்கேன். நீ என்ன முதவி இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் கிட்டனே ஏற்கனவே வாங்கிட்டாங்க. கிட்டனே தான் இருக்கு. அப்ப உன்னை விரட்டி விட்டுருவேன் பாத்துக்க. யார அடுத்த ட்ரிப் நீ தட்டோட தான் போற வெளியில. ரெண்டு தெரிஞ்சுக்க. என்ன வசதி பார்த்து பழகக்கூடாது. வசதி தான் முக்கியம். நாங்க இத நக்கிக்குங்க. ஆமா ஒண்ணே அவன் கூட்டிட்டு போயிட்டானே நான் நக்கிட்டு தான். உனக்கு அதான் மிச்சம். ஏங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க. நீங்க அடுத்த நாளைக்கு சட்டியோட தான் நீங்க போகணும். நான் சட்டி போட்டா அப்படித்தான் இருக்கும். ஏங்க தட்டோட போங்க. அதே மாதிரி நீனும் பணக்காரல ஆகலாம்ன்ற அப்படி. அப்படியா? நீங்க போய் பிச்சை எடுத்த மாதிரியே பிச்சை எடுத்தவன் இப்ப குடும்பத்தை ஓட்டுறேன். ஏன் வீடு கட்டிருக்கேன். நிறைய 12 மணிக்கு பிச்சை எடுக்கிறேன். அவன் தண்ணி போட அடி படுத்தா உறக்கவல்ல படுத்தா உறக்கவல்ல பாய் விரிச்சாலும் பாய் விரித்தாலும் தூக்கவல்ல
யாரா வல்ல வல்ல அம்மா வல்ல வல்ல அடிக்கிறான்டா ஐயா வல்ல வல்ல தூக்க வல்ல 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 சாக போறேன் என்னம்மா என்ன ஏற்கிற ஏற்றிக்கு புட்டி அடிக்கிற மண்டை வச்சுடா மண்டை கொண்டையே போட்டு தடவை நான் ஸ்டெடியா நிக்க மாட்டேன்டா அவ குத்துனது என்னடா நான் குத்தல அப்படி வெயிட்டா குத்துனே நான் போய் விழுந்துட்டேன் ஏ பாகான ஏ பாகான ஒரு கல்லுல ரெண்டு மாஞ்சா மாஞ்சாமா மாஞ்சாமா பச்சை பச்சை கிளி கட்டி பூடிடா கண்டவாடி கட்டி பூடிடா கட்டி பூடிடா கண்டவாடி கட்டி பூடிடா இல்லையா காய பூடிடா பொம்பளை அடிப்பாங்க என்னையே அடிக்கிறான்டா ஏய் உன் மேல பாசமா இருக்காப்ல நம்மளுக்கு பொம்பளையே தேவையில்லையா நீ பொம்பளை நான் ஆம்பளை நம்ம ரெண்டு பேரும் கிட்டி தாண்டா அடிக்கலாம் ஏதாவது வேலையை முடிச்சா தருதா ஏங்க அண்ணனை இங்க புடிச்சுதான் அமுக்குவீங்களா இல்லம்மா ரைஸ் கம்பெனில வேலை ஆத்தோர் அது அதுக்கு கூட உனக்கு பின்னாடி நல்லா இருக்கு அடி ஊரும் திரண்டரிச்சு உள்ள ஒற்றுமையா ஆயிருச்சு அடுத்த ரெண்டு கட்டளை கட்டளை
கார்த்திக் ராஜா பாட்டை கரடி குங்கும பொட்டலையே உள்ள ஒற்றுமையா இருக்கு ஒற்றுமையா இருக்கு அது தரண்டு கட்டளை கட்டளையே கார்த்திக் ராஜா பாட்டை கரடி குங்கும பொட்டலையே தந்தானே தந்தானே ஏலோ 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 மாயனோ ஏலோ 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 இன்னைக்கு உன்னை பார்த்தேனோ அந்த நாள் முதலா ஏந்தி உள்ள நான் தூங்கவில்லை உன்னை இப்பதான் கார் வாங்கியிருக்கேன் காரை விற்க போனேன் ஐயோ பொலிரோ எனக்கு தானேங்க. பொலிரோ இல்ல அவன் பொலிரோ விட போறேன் ஏங்க அந்த ஜீப் எனக்கு தானே. சீப்பு தேவையில்லம்மா தம்பி இதெல்லாம் கம்மியாகி போச்சு. தம்பி எங்க ஆளைக்கு தான் திரிறாங்க ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பண்ணிடுறாரு எனக்கு. உன் மேல பாசம் உள்ள மூதவி அவனுக்கு கண்ணு தெரியாது வேற ஆளு கடிச்சு பாகான அலமர அலமர ஹே மிலுக்கு பலிரா ஆட்டம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் என்ன மயிருக்குடா வந்தேன் அதுக்கு தாண்டா எதுக்குடா வந்த? ஏ பாகான அலமர 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 இங்க மிலுக்கு பலிரா நேரனானே நேரனானே ஹே உன் பின்னாடியே நான் என்ன சொல்றேன்னு அதான் செய்யறேன் அங்கிட்ட என் விழுக விட்டு அந்த புள்ளைய நைஸா எட்டி பாக்குறா இட்லி தெரியுதா இல்லையா உனக்கே பின்னாடி குத்துறாப்ல. உனக்கு குழந்தையா வேணும்டா உங்களுக்கு நான் என்ன வேணும்? நீ சொல்றீல்ல உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து நீ வந்து எங்க சித்தப்பா மக ஏன் குழந்தையா ஏ உங்க சித்தப்பா மகன் நான் எப்படியா உனக்கு கொழுந்தேல? லைட் போட்டால பனியும் புதுசாண்ணே. ஏன் நான் அங்கீரமோ நான் உன்னை நம்புவதல்லாவே புகழ் துவங்க ஹலோ எங்கு புகழ் துவங்க ஏய், என்னப்பா நடக்குது? உங்களுக்கு டீ பலரை வாங்கிட்டு வரவா ரஸ்தாவில் போய் டீ பலரா போயிட்டு வாங்க, நீங்க வாங்க. போயிட்டு பொறுமையா வரவா லேட்டா வரவா ஐயோ, நீங்க பொறுமையா மெதுவா வாங்க. நீங்க மெதுவா வேலை பிடிக்கிறாங்க எங்க புகழ் ஏய், லூசு முண்டை பையல, அழுவாடா பொம்பளை. ஐயோ, எங்க புகழ் கூதலுக்கு ராணி சிட்டி. இவனை அடிச்சது எனக்கு தானே வலிக்குது அண்ணே, இதை படி சொன்னேன். மருதமணி பயலுகடா. சக்திவேல் கொத்தனார் இது பேர் என்ன ஹலோ மருதமணி உப்பி பயலுகடா. என்னடா போட்டிருக்க? எனக்கு அப்ப- சக்திவேல் கொத்தனார் மையப்பட்டியானே அப்படியா எழுதியிருக்கு அட சண்டானங்களா மணமேல்பட்டியா? மணமேல்பட்டி அன்புலகம் சார்பாக அன்பு மைத்தனர்களுக்கு 100 ரூபாய் அன்பை பற்றி பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலகம் சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம். ஹலோ இந்த மருதமணி பிவி உப்பி பயலுகடா 51 ரூபா வழங்கியிருக்காரு. அவர்களுக்கும் உப்பி பேரா வேறையாடா என்ன விஷில் விஜய் இவர்கள் சார்பாக அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய உள்ளங்களுக்கு கலைக்குள் சார்பாக காசு வாங்கினது சொல்லலைன்னா உள்ளுக்கு வந்து கும்மாங்குத்து குத்துவாங்கடா. 100 ரூபா கிடைக்குதுன்னா பெரிய காரணம் இல்லையா? அவங்க 100 ரூபாய்க்காக என்னென்ன உழைத்திருப்பாங்க. அன்பளிப்பு ராஜ்குமார் கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி. இந்த நன்றி நன்றின்று இன்னும் கொண்டு
ராஜ்குமார் இனிமே சங்கராபுரம். ராணிக்கு தாண்டா கொட்டு காசு. ராஜ்குமார் சங்கராபுரம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கினார். எங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இங்கே எங்கள் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய காரைக்குடி ஹோட்டல் ஓனர் ஜெகன் ஜெகன் ஹோட்டல் ஓனர் அண்ணன் லாட்ஜ் அவர்களுக்கும் எங்களை காண வந்திருக்கும் மூக்காய் சக்திவேல் அவர்களுக்கும் நிறைய பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேர் நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பும் எங்க கலைக்குழுவின் சார்பும் நன்றி அண்ணனுக்கும். எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நாளும் ஆத்துவங்க அன்னையான சுந்தரிக்கே நான தங்கமே தங்கமே எனக்கு குதவா தங்கமே குளிருக்கு நல்ல ராஜா ஒப்பாரி வைக்கிறான்டா. என்ன யாரு என்று அர்த்தத்திலாடா இவன் திருச்சந்திராவை அரிச்சந்திராவை ஆக்கி எனக்கு ஐயா. குளிர் அடிக்குதுடா. ஏய் அவனுக்கு ஒப்பாரி வைக்காம என்ன பண்ணுவேன்? அவன் பொட்டாட்டி ஏன் பொட்டாட்டியா நீ கட்டி பிடிக்க பதிலா இட்லி இடையில பாத்துக்கிறான். ஐயா, இந்த சூடு படுத்தலைன்னா எனக்கு குளிர் தாங்காது. எங்கு புகழ்த்துவங்க இங்கு நானும் தாழ்த்துவங்க இங்கு நானும் தாழ்த்துவங்க அன்னையான சுந்தரியே யார தங்கம் அவிக்க விட்டு தேடலாம் அன்னையான சுந்தரியே யார தங்கம் அவிக்க விட்டு தேடலாம் பார்வை தெரியல அம்மா தாய் இருந்த பிச்சு எங்கும் புகழ்த்துவாங்க நீ லூஸ் ஆயிட்டியா? நீ தானே அது வீட்டுக்காரரு இல்லையா? அந்த பிள்ளைக்கு வீடு கொடுத்த ஓனர். ஏய் குடி இருக்கிற ஓனர். குத்து ரெண்டு திணைய தூரா குத்து ரெண்டு மருத குடிய குத்து ராண்டு சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரணும் போன வர வரக்கானமே ரத்தினமே கண்ணம் போன வர வரக்கானமே ரத்தினமே கண்ணம் போன வர வரக்கானமே நான் ஆடி முடிச்சிட்டேன் காதல் பண்ணலான்னு இருக்கேன். இல்ல இங்காரு ஆனா தீர்மானம் கொண்டாது பூரா தீர்மானம் பூராமே அவன் தான் வைக்கிறேன். நீ எதுக்கு அது சும்மா மிச்சத்தினுக்கு தெரியுது. கரகாட்டம் பாடுனீங்க வாங்கிக்கங்க. எங்க போகத்தவங்க வடமாடு புகழ் சங்கராபுரம் பேச்சியம்மன் நண்பர்கள் மற்றும் பாலத்து பயலுகடா கொடூரம்மா மருதமணி கார்த்திக் ராஜா பயலுகடா அன்புலங்கள் சார்பாக எங்களுக்கு 100 ரூபாய் என்பளிப்பை பெருமைப்படுத்துகிறார்கள். அன்புலங்களை சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கம். மருதமணி கார்த்திராஜா பயல்களுக்கு என் சார்பாகவும் கார்த்திராஜா சார்பாகவும் நன்றி அனந்த வணக்கம். அண்ணே என்னப்பா கரகாட்ட பாட்டு பாடுனீங்களே, ஆமா அந்த பெட்டி மருந்துகிட்ட தொட்டு ஆடாம சரி சரி கோச்சி கேளுப்பா அப்படி கேளுப்பா ஏங்க எனக்கு கராட்டம் தெரியாதுங்க. கராட்டன்னா எங்களுக்கு மட்டும் தெரியுமாக்க? தெரியலன்னா பாவடை அவரு ஏய் எதுக்கு என்னைய பாவடைய குத்தி? தெரியலன்னா அப்புறம் நல்லா தெரியும் அவுத்தா
எனக்கு பாவாடை சோனமுத்தா எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க என்ன இவன் இப்பவே சென்னையாக்கிறேன் அவனை இங்கு நானும் நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கனமே எங்கும் புகழ்த்துவங்க இங்கு அவர் பெரிய ஞானமான ஆளு. என்ன சொல்லியிருக்கா முன்னோர்கள்? முன்னோர் என்ன சொல்லிருக்காங்க? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறடா. ஆமா, இங்க குமரன் இல்ல, என்ன குட்டியா? ஏங்க அப்புறம் ஏங்க முன்னாடி தொட்டு கும்பிட்டாரு? என்னமா அங்க கருவறை செய்யும் தொழிலே தெய்வம்ல. எங்கும் புகழ்த்துவங்க அவனுக்கு வந்த சந்தோஷத்தை பாரு. இவன் கட்டி பிடிக்கிறாங்க, உனக்கு என்னடா சந்தோஷம்? நீ விடிய விடிய கட்டி பிடிப்பீங்க போலயப்பா. எனக்கு குளிர்லையே வாத்தியாரே குளிர்ந்து குளிர்ந்து. எப்படி குளிர் உனக்கு? பெட்டியை போட்டு அமுக்குறீங்க. அந்த பையன் மிருதத்தை போட்டு அடிக்கிறாரு. அவர் ஆடோண்டு அடிக்கிறாரு. அவர் தாளத்தை போட்டு தட்டுறாரு. நம்ம என்ன பண்ணலாம்? கோபப்படுற சேர்த்தேன். நீ வாடுக்கு உள்ள போயிட்டேன்னா அப்புறம் அவங்க எல்லா ஜோலியும் மாத்திப்புறேன். தடுமாறினா அந்த பிள்ளைய பிடிக்கிறா. உங்களுக்கு பாதுகாப்பு தானே இருக்கேன். நீ பாதுகாப்புல என் பாதி ஆப்ப நீக்குற. ஐயோ உங்களுக்காக ராஜகுமார் சங்கராபுரத்தை சேர்ந்த ராஜகுமார் அவர்கள் இங்கே பவுனா நடிக்கும் அருமை தம்பி கார்த்திகை ரூபாய் அன்பை பாலுக்கு பெருமைப்படுத்துள்ளார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கு நான் சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நான் காதல் பண்ண போறேன். திஸ் இஸ் லவ். காதல் பண்ண போறியா? நான் மூக்குல பண்ணட்டா? ஐயா, காதல் இல்ல. என்னத்த? நான் நிறைய நகை வச்சிருக்கேன். அம்மா, நிறைய சரளிக்கல் வச்சிருக்கேனா?
தான் என் உசுரு. மத்தெல்லாம் எனக்கு மசுரு. நீங்க இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். நீ நீங்க செத்துட்டீங்கன்னா எனக்கு தெரியும். நான் செத்துட்டா அடுத்த நாளே வேற புருஷன் பிடிச்சிருவேன். அதுதான் இருக்கேன். அதுவும் உசுர கேக்குதே. என்னங்க இது தடவிக்கிட்டே தெரியுது. அவன் ஏற்கனவே தடவியலுக்கு படிச்சிருக்கேன். ஐயா காந்திராஜா, அதுவா நம்மளாம் அங்கே ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. இங்கே வந்திருக்கிற நடிகர் பூரா பெரிய பெரிய மேதைகள் வந்து. இப்பதான் நீங்க கதைக்கு வாரிய. ஆமா, ஏன்னா நம்மள யாரும் குறை சொல்லிடக்கூடாது. குறை நடிகரும் சொல்லக்கூடாது, உள்ள இருக்க கலைஞர்கள் சொல்லிடக்கூடாது. அப்ப அவங்கள வெளியே விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும். அதான் உண்மை. ஐயோ என்னத்த நீ பண்ண மாட்டா காதல. மாடு பத்தேன் சென்னைக்கு ஓகே ஆகிட்டு குளிருது தம்பி. குளிருதுன்னா அடிக்குது குளிரு. புட்டு புட்டு புட்டு. அவசாரி அவசாரி. இது அவசாரியா? அது சரி. உனக்கு யாரா வாத்தியாரு? எனக்கு வாத்தியாரு நீ தானப்பா. அவசாரம் சொல்லி கொடுக்க. அது சரியா? இன்னொரு பாட்டு வச்சிருக்கேன். நீ தண்ணி போதையில ஏதோ சொல்லி தம்பா தான் சொல்லி கொடுத்துருக்க. இவர்தான் எனக்கு அதனால வாத்தியாரு. நான் அப்பா ஒண்ணும் சொல்லலாம். வாத்தியாரு இன்னொரு பாட்டு வச்சிருக்கேன். என்ன? ரெண்டு இல்லைன்னா ஒன்ன தொடவா ரெண்டுல ஒன்ன தொடலாம். பொண்ணு கிட்ட வைக்கப்படலாம். பொண்ணு கிட்டடா பொண்ணுக்குட்டியா? நீ பொந்துக்குள்ளேங்கிற. நான் பொந்துல வாய வைக்கலாமா? அதனால நான் சொல்றியா மாமா? இப்பதான் மிருதங்கத்துக்கு வரேன். மிருதங்கத்தை விற்க போறேன். இப்பதான் கட்ட புதுசா தெரியுதா? உன் கொட்டையும் சேர்த்து போக போகுதா? தம்பி நீங்க எந்த ஊருப்பா? வேடச்சந்தூர் சந்துக்குள்ள விட போறேன். அண்ணே அந்த பிள்ளை நினைச்சிருச்சு அவன் 3 கட்டையில இந்த மாட்டு தோளவே இந்த அடி அடிக்கிறானே. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி எப்படி இல்லம்மா. நாங்கெல்லாம் ஒரு குரூப்ல உள்ளவங்க. இந்த குரூப்ல நான் காதல் பண்ணாண்டேங்க. என் காதல் எப்படி காதலிமா? கட்ட 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 நாட்டு கட்ட. புரிஞ்சா? உங்களை நான் காதல் பண்ணாண்டேங்க. என் காதல் எப்படி தெரியுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? நீ காதல் பண்ற மாதிரி இல்ல, அவன் தான் காதல் பண்ணிருக்கான். உங்க கையில கிடைக்க உங்க கையில. ஏங்க என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை காதல் வேறு கண்ணே. காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே. தேகம் தேடும் காமம் இது தெய்வம் தந்த ரெண்டு கோடு அதுதான் ரெண்டு கோடு உன்னை தாண்ட மாட்டேன். தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். புதையிலை விடாமல் ஆட நின்று எல்லாரும் போங்கப்பா. ஏங்க ஏங்க என்னடா ஏன்டா ஏன் அழுகுற? ஏப்பா ஏப்பா என்னடா வேணும்? ஏன்டா அழுகுற? மணி 12 ஏன்டா அழுகுற? ஏய், ஏன் என்னாச்சு? ஏன் ஏன்டா என் மைத்துல அவியா. ஏன்டா ஏன்டா ஏய், ஏன் எதுக்குடா? என்ன விவரம்? அதான் கட்டி பிடிக்க விட்டு நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்ல. நீ என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தா உன்னையே தானே கட்டி பிடிக்கிறோம். அம்மா ஆவி அழுகுறாவே. காசை கொடுங்கயா, நான் போறேன். எனக்கு வேலை முடிஞ்சு வச்சியா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் சொல்லாதது ஒரு வார்த்தையாகுமா?
என்ன எறும்பு கடிச்சிச்சா? எறும்பா? எறும்பு முண்டுதோ? புழு குறையுதான். முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும். காதல் முத்தி போனால் எங்கே சேர வேண்டும்? மலர்கள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும். இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்க வேண்டும். துணி சோப்பும் கடலை பருப்பு வாங்கிட்டு சொல்லுச்சு. என்ன சோப்பு? என்ன சோப்பு? நான் அப்பயே துணி சாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். துணி சோப்பு துணி சோப்பு அதான் நான் வாங்கி கொடுத்தேன். துணி சோப்புடா. சங்கராபுரத்தை சேர்ந்த ராஜகுமார் அவர்கள் இங்கே டான்ஸாக நடிக்கும் ராணிஸ்ரீ அவர்களுக்கு 101 ரூபாய் என்பதை பாவலுக்கு பெருமைப்படுத்தியுள்ளார்கள். இந்த கட்டி பிடிச்சதுக்காடா? அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப இல்ல நன்றி. இல்ல கட்டி பிடிக்க கொடுத்தது. ஐயோ மறுபடியுமா? ராணி மறுவாடிக்கு மருதமணியை கட்டி பிடி. எங்க சொல்ற? அம்மா முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும். காதல் முத்தி போனால் எங்கே சேர வேண்டும்? உண்டு ஒன்றாய் சேர வேண்டும். உண்டிலே சேர வேண்டும். பதவி விடாமலே நலமடும். ஐயா தம்பி ஓரின சேர்க்கையில் இறங்கிட்டான்டா. ஆஹா, கண்ணை மூடிக்கிட்டு பண்ணா. இப்ப அங்க இருக்குடா. காதல் இல்லாத வாழ்க்கையாகுமா? நீங்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையா? முத்தம் சிந்தாமலே உண்மையாகுமா? ஏய், எங்க நீங்க மெனக்கட்டு அடிக்கிறியா? என்ன தெருவில் நீ அடிக்க? பாட்டு பாடிக்கிறீங்க, அவன் கூட்டிட்டு போயிட்டாப்ல. சரி என்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு காலையில விட்டா சரி. ஆ? அவன் போனா பாட்டுவியா? இவ கிடக்குறாயா? இவ கிடக்குறாயா? இவ கிடக்குறாயா? இவங்க அம்மா இருக்கு. இவங்க அம்மா. டேய் மானம் கட்டவனே. அவங்க அம்மா பத்தி பேசினா எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டேன். நீங்க எத்தனை எல்லாருமே மாமா எனக்கு டேய் இழுச்சாப்பல. இல்லங்க. அவ அம்மாட்ட போய் பொண்ணு கேப்போம். இல்ல மானம் கட்டவன்.